ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க உமன் ஆஃப் தி ஹவர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்க ஒரு சீரியல் கில்லர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 1977 காலகட்டங்கள்ல நடக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் பல பெண்களை கொன்னுகிட்டே வரான். ஆனா அவனை கண்டுபிடிக்கவே முடியாத சிச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு டிவி ஷோ நடக்குது, ஒரு டேட்டிங் ஷோன்னு சொல்லலாம். அதுல அந்த சீரியல் கில்லர் கலந்துக்கிறான். அதுலதான் நம்ம ஹீரோயினும் கலந்துக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, நம்ம ஹீரோயின் அந்த சீரியல் கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருந்தா அதை முடிஞ்ச அளவு எக்ஸிகியூஷன்ல சூப்பரா பிரசன்டும் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி அந்த வில்லன் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்கான். அவன் கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே எழுதி எடுத்திருக்காங்க. படத்துல நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட எப்படியா தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோன்ற அளவு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி படம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. ஆனா என்ன பல சீன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அதுதான் இந்த படத்தோட நெகட்டிவும் கூட. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாது. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.